ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் பொரியல். எண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா காய் கொஞ்சமாவது காய் தான். இதோ சும்மா ஒரு 2 காய் தான், வீடியோவுக்காக எடுத்து வச்சு தான். நீங்கள் முருங்கைக்காய் பொரியல் செஞ்சுருக்கீங்களான்னு தெரில. எங்கள் ஊர் மாடலில் நாங்கள் எப்படி செய்வோன்றதை பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுப்பா, கடுகு போட்டுக்கலாம். நான் இந்த டைம் தனி கடுவாக வாங்கிட்டேன். அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு நான் பச்சை மிளகா போடல. பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம், வரமிளகா வேணாலும் போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு விதமான டேஸ்ட்டு, பச்சை மிளகா ஒரு விதமான டேஸ்ட்டு. நான் ரெண்டுமே போடல இன்றைக்கி. சிம்பிளாக செய்யலாம் அப்படின்ட்டு தான் விட்டேன். அடுத்து முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கை ரொம்ப நேரம் எண்ணெயில் வணங்க வேண்டாம். வணங்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் வெந்தால் தான் நல்லா வாசனையை கொட்டி சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு 4 கிளறி விட்டால் போதும். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் துளியோண்டு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்ப்பா, போதும். இந்த மாதிரி இருக்கலாம். இந்த தண்ணி இழுக்கிறதுக்கும் அந்த காய் வேகிறதுக்கும் சரியாக போயிடும். இப்போ நம்ம இதில் மஞ்சள் போட்டுக்கலாம்ப்பா. அடுத்து உப்புப்பா. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் பாக்கெட் மிளகாத்தூள் தான்ப்பா. ஆச்சியில் குழம்பு மிளகாத்தூள்னு இருக்கும், அதுதான் போட போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா குழம்பு தூள் எங்கள் பெரியப்பா பொண்ணு எங்கள் மலரக்கா கொஞ்சம் கொடுத்தாங்க, எங்கள் தங்கச்சி கொஞ்சம் கொடுத்தாங்க. நானும் என் பொண்ணு இங்கே வந்தப்போ அது பாப்பாட்டு கொடுத்து விட்டேன். ஃபுல்லாகவே பாப்பாட்டு கொடுத்து விட்டேன். சரி, அவள் அங்கே போய் குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவா அப்படின்றதெல்லாம் அங்கே கொடுத்து விட்டேன். நான் அங்கே தனியாக வாங்கி அரைச்சிக்கணும். அரைச்சி தான் இங்கே பாப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்து விடணும். பெரிய பாப்பாவுக்கு இருக்குது, அவள் சேஃப்டியாக எல்லாமே வச்சுப்பா. சின்ன பாப்பாவுக்கு தான் இல்லை. நான் தனியாக மிளகாய் மல்லி எல்லாமே வாங்கி மிளகாத்தூள் அரைச்சி நான் பாதி எடுத்துக்கிட்டு பாப்பாவுக்கு பாதி கொடுத்துட்டு போகணும். நான் இங்கேருந்து போகும்போது அங்கே ஈரோட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். இங்கே இருக்கிற வரலையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு பாதி கொடுத்துட்டு இங்கே இருக்கிற வரலையும் சமைச்சிட்டு அப்புறம் அங்கே ஈரோடு போனால் வேணும் இல்லையா, அப்புறம் அங்கேயும் போய் தனியாக வாங்கி தான் அரைக்கணும். அதனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன்னா நானும் அப்படி இருக்க மாட்டேன், பாப்பாளுங்களும் இருக்க மாட்டாதுன்னு. அதனால் போகும்போது எடுத்துகிட்டு போயிடும் ஃபுல்லாக. மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம்ப்பா. என்னன்னாலும் இந்த மாரி கடைத்தூள் போட்டால் எனக்கு என்னமோ பிடிக்கிறது இல்லை. சரி, இல்லாததுக்காக என்ன பண்ணுறது. ஒரு 2-3 நாளில் மிளகாய் வாங்கணும். வாங்கி நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும். மிளகாய் அரைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். அந்த காரத்தில் போய் ரைஸ் மில்லில் போயிட்டு அரைச்சிட்டு வரணுமே, அது பெரிய யமகண்டம் மாதிரி. அது அப்படியே அந்த ரைஸ் மில்லேருந்து வர்றதுக்குள்ள உடம்புலாம் அப்படி எரியும், திகுன்னு மிளகாத்தூள் அரைக்கிறது. நான் எங்கள் ஊர் மாடல் மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறேன் அப்படின்றது மிளகாய் எல்லாமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோ போடுறேன். எங்கள் சைடு கள்ளக்குறிச்சி பக்கம் அரைக்கிற மிளகாத்தூள் சூப்பராக இருக்கும். கறி குழம்புக்கும் சரி, சாம்பாருக்கும் சரி, பொரியலுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த முருங்கைக்காய் நல்லா குழப்பம்னு வேகணும் அப்படின்னா தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம்ப்பா. இது சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு அதை சீக்கிரம் வெந்து போயிடும். நல்லா தண்ணி போதும். ஏன்னா தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. பாருங்க, இந்த தண்ணியே சுண்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். தண்ணி ஃபுல்லாக சுண்டி போய் காயில் ஏறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
அதிகமாக தண்ணி ஊற்றிட்டா அந்த காயில் இருக்கிற டேஸ்ட் எல்லாம் தண்ணியில் இருந்துடும். தண்ணி சிந்துறதுக்கு நேரமாகும். பாருங்க, காய் நல்லா வெந்து போச்சு. காயை பொறுத்து இருக்குது, ஒவ்வொரு காய் கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு. நாங்கள் வேறு கிராமம் மச்சான், நிறைய முருங்கைக்காய் கிடைக்கும். அதுக்கு முன்னே இப்போ தான் எல்லாம் மரத்தெல்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போட்டுடுறாங்க. அதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே மரம் இருக்கும், பாத்ரூம் பின்னாடி மரம் இருக்கும். செம்ம காய் காய்க்கும். ஆனால் டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கீரை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா, தண்ணிலாம் சுண்டி போச்சு பாருங்கள், எண்ணெய் தான் இருக்குது. நல்லா தண்ணி ஃபுல்லாக சுண்டி போச்சு. நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் ஊற்றி கொஞ்சம் தளன்னு வச்சுக்கலாம். அப்படியே கிரேவி மாரி போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு வந்து பொரியலாக வேணும்னு தவிர தண்ணி ஃபுல்லாக சுண்டுற அளவுக்கு செய்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக இன்னும் உப்பு போடணும், மிளகாத்தூள் போடணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. டேஸ்ட் எப்படி இதெல்லாம் காரம் எல்லாமே போதும்ப்பா. பாருங்க, தண்ணி ஃபுல்லாக சுண்டிச்சிங்களா, எண்ணெய் தான் இருக்குது. அவ்வளோதான்ப்பா, சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெடி. சிம்பிளான வேலை முடிஞ்சது இல்லைங்களா? ஓகேப்பா, பாய்.